வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன். இன்றைய வகுப்பில் நம்ம குப்தர்கள் காலத்தை பற்றி பார்க்க போகிறோம். குப்தர்கள் காலம், ஹர்ஷ வர்த்தமான மரபு, சாளுக்கியர்கள், இந்த 3 டாப்பிக்கை இன்னைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். குப்த பேரரசு. குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா ஸ்ரீகுப்தர் தான் தோற்றுவிக்கிறாரு. குப்த வம்சத்தினை உண்மையில் தோற்றுவித்தவர் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர் தோற்றுவிக்கிறாரு. குப்த வம்சத்தின் தலைநகர் எது பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரம். குப்த வம்சத்தின் ஆட்சி மொழி என்ன பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம். ஸோ இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. முதலாம் சந்திரகுப்தர் உண்மை தோற்றுவித்தவர், இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. குப்தர்களின் தலைநகர் பாடலிபுத்திரம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குப்தர்களின் ஆட்சி மொழி சமஸ்கிருதம், இந்த கொஸ்டினும் கேட்டிருக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு பாடம் இன்னைய டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனமாக பாடத்தை கவனிங்க. முதலாம் சந்திரகுப்தர் முதலாக மகா ராஜாதி ராஜா என்ற பட்டத்தை பெற்றவர் முதலாம் சந்திரகுப்தர் தான். குப்த சகாப்தம் இவருடைய காலத்தில் இருந்துதான் கிபி 320 தொடங்குகிறது. கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. சமுத்திரகுப்தர் இவருடைய காலம் கிபி 320 335, 15 ஆண்டுகள். குப்த வம்சத்தின் சிறந்த மன்னர் யாருன்னா சமுத்திரகுப்தர். கவிராஜா என பட்டம் இவருக்கு உண்டு. கவிராஜா என்று அழைக்கப்படுகிறாரு சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரை பற்றி அறிய உதவும் கல்வெட்டு அலகாபாத் கல்வெட்டு. இந்த கல்வெட்டை எழுதினது யார் பார்த்தீங்கன்னா ஹரிசேனர் என்பதுதான் அலகாபாத் கல்வெட்டை எழுதுகிறார். அலகாபாத் கல்வெட்டில் மொத்தம் எத்தனை வரிகள் இருக்குன்னா 33 வரிகள் எழுத்து வடிவம் உள்ளது. 33 வரிகள் இருக்கு. இந்த கல்வெட்டை யார் படித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1837 ஜேம்ஸ் பிரின்செப். ஜேம்ஸ் பிரின்செப் என்பவர் தான் அலகாபாத் கல்வெட்டை படித்தவர். தென்னிந்தியா மீது படையெடுத்து வெற்றி கண்ட முதல் பேரரசர் சமுத்திரகுப்தர். தென்னிந்தியா மீது சந்திரகுப்தர் படையெடுத்த போது அப்பொழுது பல்லவ மன்னராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு கோபன் என்பதுதான் பல்லவ மன்னராக இருந்தார். இவர் பல்லவ மரபை சார்ந்தவர், இடைக்கால பல்லவ மரபை சார்ந்தவர். இடைக்கால பல்லவ மரபு. சமுத்திரகுப்தரை இந்தியாவின் நெப்போலியன் என்று வின்சென்ட் சுமித் அவர்கள் குறிப்பிடுகிறார். சமுத்திரகுப்தரை இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைத்தவர் யாருன்னா சமுத்திரகுப்தரை இந்தியா நெப்போலியன் அழைத்தவர் வின்சென்ட் சுமித் தான் அவர் அழைக்கிறார். சமுத்திரகுப்தரின் சமகால இலங்கை மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேகவர்மன். சமுத்திரகுப்தரால் ஆதரிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிசேனர், வசுபந்து. ஹரிசேனர் யாருன்னா படை தளபதி, வசுபந்து பௌத்த சமய அறிஞர். சமுத்திரகுப்தருக்கு வீணை வாசிப்பதில் நல்ல வல்லவராக இருந்தார். அதனால இவர் கவிராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. சமுத்திரகுப்தரை ஏன் கவிராஜா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இவர் வீணை வாசிப்பதில் வல்லவராக இருந்ததால் இவரை கவிராஜா அப்படின்னு சொல்கிறாங்க சமுத்திரகுப்தரை. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இரண்டாம் சந்திரகுப்தர். கிபி 380 412. தலைநகரத்தை பாடலிபுத்திரத்தில் இருந்து உஜ்ஜயினிக்கு மாற்றியது இவர்தான். இவர் கிபி 395 சாக மன்னர் 3ஆம் உருத்திரசிம்மனை கொன்று சாகர்களை முற்றிலும் அழித்தவர் இவர்தான். சாகர்களை முற்றிலுமாக அழித்தது யாருன்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். அதனாலதான் இவர் சாகரி என்ற பட்டம் இவருக்கு உண்டு. இரண்டாம் சந்திரகுப்தருக்கு சாகர்களை அழித்தால் இவருக்கு சாகரி என்ற பட்டம் உண்டு. இவர் விக்ரமாதித்யன் என்ற பட்டப்பெயரும் இவருக்கு இருக்கிறது. இவருக்கு இன்னும் பல பட்டப்பெயர்கள் இருக்கிறது. விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், சிம்க விக்ரமன்,
சிங்க விக்ரமன், இவரெல்லாம் இந்த மாதிரி பெயர்கள்லாம் இந்த விக்ரமாதித்யனுக்கு இருக்கிறது. இவர் தான் இரண்டாம் சந்திரகுப்தர்னு சொல்றோம். இவர் டெல்லியில் மெஹர்லி இரும்புத்தூணை நிறுவனர் இவர் தான். டெல்லியில மெஹர்லி இரும்புத்தூணை நிறுவியவர் இவர் தான். இவரது அவையில் நவரத்தினங்கள் என்ற புலவர் அறிஞர்கள் இருந்தாங்க. இவர் அவைப்புலவராக காளிதாசர் இருந்துள்ளார். காளிதாசர் எழுதிய நூல்களை பாருங்க. சாகுந்தலம் சாகுந்தலம் ஒரு காவிய நூல். இதை எழுதுனது காளிதாசர். ரிது சம்காரங்கிற நூல் கவிதை நூல். மேகதூதம்ங்கிறது ஒரு கவிதை நூல். குமார சம்பவங்கிறது நாடகம். மாளவிகா காக்கணி மித்திரங்கிறது ஒரு நாடக நூல். ரகுவம்சம்ங்கிறது ஒரு நாடக நூல். விக்ரம ஊர்வசிங்கிறதும் ஒரு நாடக நூல். இதுதான் இது ரெண்டும் இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை காப்பியம், அது காளிதாசன் இயற்றப்பட்ட இரட்டை காப்பியம் எதுன்னு சொன்னால் ரகுவம்சமும் விக்ரம ஊர்வசியமும். சூரிய சித்தாந்தம் என்ற நூலை எழுதினது யாருன்னா ஆரியப்பட்டர் தான் எழுதியிருக்காரு. சூரிய சித்தாந்தம் நூல் எழுதுனது ஆரியப்பட்டர். அது மட்டும் இல்லாமல் சூரிய சித்தாந்தம், ரோம சித்தாந்தம், சூரிய சித்தாந்தம், ரோம சித்தாந்தம், ஆரிய பட்டயம் என்ற நூலை எழுதுனது இவர் தான். ஆரியப்பட்டயம் போன்ற நூல்களை இவர் எழுதியுள்ளார். யாரு? ஆரியப்பட்டர். பூமி தன்னைத்தனே சுற்றுவதை கண்டறிந்ததும் ஆரியப்பட்டர் தான். இவர் கணித மேதை, வானியல் அறிஞர் ஆவார் ஆரியப்பட்டர். பிரம்மகுப்தர் மருத்துவம், கணித பிரிவில் வல்லவராக இருந்தார் பிரம்மகுப்தர். விசாகதத்தர் முத்துராஜசம், தேவி சந்திரகுப்தம் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். இவர் ஆட்சி காலம் பொற்காலம் சொல்றாங்க. இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலம் பொற்காலம்னு சொல்றாங்க. இவரை பற்றி அறிய உதவும் கல்வெட்டு உதயகிரி கல்வெட்டு. இவருடைய அவைக்கு வந்த சீன பயணி யார் பார்த்தீங்கன்னா பாக்யான் தான் இவருடைய அவைக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்த முதல் சீன பயணி இவர் தான், பாக்யான். இந்தியாவிற்கு வந்த இரண்டாவது சீன பயணி யார் பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங். சீன பயணிகள் என்கிற வரிசையில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாக்யான், 2 யுவான் சுவாங், 3 இச்சிங். இவங்க 3 பேர் தான் சீன பயணி இந்தியாவுக்கு வருகை புரிந்தவர்கள். பாக்யான் வருகை தந்ததன் நோக்கம் புத்த மத நூல்களை திரட்டி புத்த இடங்களை தரிசித்து இவர் எழுதிய இதெல்லாம் பார்க்கறதுக்காக இந்தியா வந்தார். அப்படி இதெல்லாம் பார்த்து கடைசியாக போ கோஷி என்ற புத்தகத்தையும் எழுதினார் பாக்யான். அடுத்து சிறந்த புலவராக இருந்தது காளிதாசர். இவர் தான் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கிறாங்க. காளிதாசர் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று புகழ்ந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக சிறந்த மன்னராக பார்க்க வரது யார் பார்த்தீங்கன்னா குமாரகுப்தரை தான் நம்ம பார்க்குறோம். இவரை பற்றிய செய்திகள் பில்சாந்து கல்வெட்டு குறிப்பிடுகிறது. குமாரகுப்தரை பற்றி கூறிய கல்வெட்டு பில்சாந்து கல்வெட்டு. இவர் மகேந்திர ஆதித்யன் என்றும் அழைக்கப்படுகிறார். நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவனது இவர் தான் நிறுவியவர். இது இந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. முதலில் ஹீனர்களின் படையெடுப்பை சந்தித்த முதல் குப்த மன்னர் இவரே தான். ஹூனர் படையெடுப்பு கவனிக்கமா இருங்க. இந்த குப்த பேரரசுல இந்த குமாரகுப்தரை பற்றி இதில் இப்போ நான் போட்டிருக்க 4 பாயிண்ட்ஸுமே கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க. அவர் ஒரு முக்கியமான ஒரு நபர். அவர் ஸ்கந்தகுப்தர். இவரை பற்றிய செய்தி பிதாரி கல்வெட்டு குறிப்பிடுகிறது. இவர் காலத்தில் கிபி 465 கூணர்கள் படையெடுத்தார்கள். கடைசி சிறந்த குப்த மன்னர் யாருன்னா சுதர்மன். கடைசி சிறந்த குப்த மன்னர் யாருன்னா சுதர்சன். இவர் தான் சுதர்சன ஏரியை சீர் செய்தவரும் இவர் தான். இவருக்கு பின் 9 அரசர்கள் ஆண்டார்கள். குப்த வம்சத்தின் கடைசி மன்னர் யாருன்னா விஷ்ணுகோபன். குப்த மன்னத்துடைய கடைசி மன்னர் யாருன்னா விஷ்ணுகோபன். குப்த பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது யாருன்னா கூணர்களுடைய படையெடுப்பு தான்.
இந்த கடைசி குப்தர்களுடைய கடைசி சிறந்த மன்னர் யாருன்னா இந்த ஸ்கந்தகுப்தர் சொல்கிறோம். இவர் தான் வந்து சுதர்சன ஏரி, இது வந்து சுதர்சன ஏரியை சீர் செய்தவர் இவர் தான். சுதர்சனம் சொல்லியிருந்தோம், அது தவறு. சுதர்சன ஏரியை சீர் செய்தவர் யாருன்னா ஸ்கந்தகுப்தர் தான் சீர் செஞ்சிருக்கிறாரு. குப்த வம்சத்தினுடைய கடைசி மன்னர் யாருன்னா விஷ்ணுகுப்தர் தான். குப்தருடைய இலக்கியங்களை பாருங்க. இந்து சமயத்தின் மறுமலர்ச்சி காலம் குப்தர்கள் காலம். பூமிக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு என கூறியவர் வராகமிகிரர். வராகமிகிரர் இந்தியாவின் ஐசக் நியூட்டன் என்று அழைக்கப்படுகிறார். வராகமிகிரர் இந்தியாவின் ஐசக் நியூட்டன் என்று அழைக்கப்படுகிறார். இந்திய கட்டிடக்கலையில் முதலாக கருங்கல் செங்கல் கொண்டு கட்டிடங்களை கட்டினது இவங்க தான். கருங்கல் செங்கல்களை கொண்டு கட்டிடங்களை கட்டியது யாருன்னா இந்த குப்தர்கள் காலம்தான். குப்தர்கள் நிர்வாக முறையை பற்றி பார்த்தோம்னா ராஷ்டிரியம், புக்தி, விஷயம், கிராமம், இதுதான் மேலிருந்து இறங்கு வரிசை. குப்தோ சமூகத்தில் அடிமை முறையும் தீண்டாமை முறையும் இருந்தது. குப்தர்கள் காலத்துல அடிமை முறையும் தீண்டாமை முறையும் இருந்தது. ஜாதி முறையை பற்றி ஈரான் கல்வெட்டில் காண முடிகிறது. ஈரான் கல்வெட்டு ஜாதி முறையை பற்றி ஈரான் கல்வெட்டில் காண முடிகிறது. தங்க நாணயத்தை அதிகமாக வெளியிட்டவர்கள் யாருன்னா குப்தர்கள் தான். தங்க நாணயத்தை அதிகமாக வெளியிட்டவர்கள் குப்தர்கள். கலை இலக்கியத்தில் சிறந்து விளங்கியதால் குப்தர்களின் காலம் வந்து பொற்காலம் சொல்றாங்க. கலை இலக்கியத்தில் சிறந்து விளங்கியதால் கலையிலேயே இலக்கியத்தில் சிறந்து விளங்கியதால் குப்தர்களின் காலத்தை வந்து பொற்காலம் என்று நம்ம அழைக்கின்றோம். குப்தர்கள் கால புத்த சமய அறிஞர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா திக் சாகர், அசங்கர், வசுபந்து, இதெல்லாம் குப்தர்கள் காலத்தில் வாழ்ந்த புத்த மத அறிஞர்கள். குப்தர்கள் காலத்தினுடைய கட்டிடக்கலையை பார்த்தீங்கன்னா மொத்தம் 3ஆக பிரிக்கிறோம். 1 தென்னிந்திய கலைபாணி, 2 மத்திய இந்திய கலைபாணி, 3 வட இந்திய கலைபாணி. தென்னிந்திய கலைபாணியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திராவிட கலையை தான் பின்பற்றுறாங்க. திராவிட கலை வந்து விமானங்களை கொண்டு தான் அந்த கட்டிடங்கள்லாம் கட்டப்பட்டிருந்தது. 2வது பார்த்தீங்கன்னா மத்திய இந்திய கலைபாணி, இதை வந்து பேசார கலைபாணி என்று சொல்லுவாங்க. 3வதாக வட இந்திய கலைபாணி, இது வந்து நாகரா கலைபாணி சொல்லுவாங்க. இது சிக்காராவில் இதுக்கான சான்று கிடைக்குது. குப்தர் கால கோயில்கள். தியோகர் கோயில் எங்க இருக்கு? குப்தர் கால கோயில்கள் பார்க்க போறோம். இதுல தியோகர்ல ஒரு கோயில் இருக்குது. தியோகர் கோயில் அது எங்க இருக்குன்னா ஜான்சில இருக்கு. தியோகர் கோயில் எங்க இருக்குன்னா ஜான்சில இருக்கு. அடுத்தது பித்தார்கன் கோவில், இது எங்க இருக்கு? இதுவும் வந்து ஜான்சில தான் இருக்கு. இவர்கள் காலத்துல தெகுவாவில் விஷ்ணு கோவில் இருக்குது. தெகுவாவில் என்ன இருக்குன்னா விஷ்ணு கோவில் இருக்கு. தெகுவாவில் வந்து விஷ்ணு கோவில் உள்ளது. தெகுவாவில் வந்து என்ன இருக்கு? விஷ்ணு கோவில் இருக்குது. நாகதாவில் வந்து சிவன் கோயில் இருக்குது. நாகதாங்கிற இடத்துல வந்து சிவன் கோயில் இருக்குது. அஜய்கார்ல வந்து பார்வதி கோயில் இருக்குது. அஜய்கார் என்ற இடத்துல பார்வதி கோயில் இருக்குது. தியோகார்ல வந்து என்ன இருக்குன்னா தசாவதார கோயில் இருக்கு. தியோகார் வந்து தசாவதார கோயில் இருக்கிறது. இதெல்லாம் வந்து குப்தர்கள் கட்டிடக்கலையினுடைய சிறந்த சான்றாக கருதப்படுகிறது. குப்தர் கால ஓவியங்கள் வந்து காணப்படும் இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அஜந்தா, எல்லோரா, இதான் குப்தர் கால ஓவியங்கள் காணப்படக்கூடிய இடமாக இருக்கு. அஜந்தா குகையில உள்ள அப்சராஸ் என்றது அது என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? இலக்கும் இளவரசி ஓவியம் வந்து இவர்கள் கால ஓவியங்களில் சிறந்த ஒரு சான்றாக இருக்கிறது. அஜந்தா குகை ஓவியங்கள் இவர்கள் காலத்தில் வரையப்பட்டன. இதில் விஷ்ணு, சிவன் போன்ற உருவங்கள் வரையப்பட்டுள்ளன. விஷ்ணு, சிவன் உருவங்கள்லாம் வரையப்பட்டிருக்கிறது. ஆரியப்பட்டர் வந்து பையின் மதிப்பு 1/2. பையின் போடுவோமா இல்லையா? அந்த பை தான் இது. இதான் பை 22/7. இதான் பையின் மதிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த மதிப்பை கண்டுபிடிச்சது யாருன்னா ஆரியப்பட்டர் தான் கண்டுபிடிக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 365 கால் நாட்கள். ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து 365 கால் நாள் உள்ளது அப்படிங்கிற கணக்கிட்டு சொன்னதும் ஆரியப்பட்டர் கணக்கிட்டாரு. பூமி தன்னைத்தானே தன் அச்சில் சுற்றுவதையும் பூமியின் நிழலால் கிரணங்கள் தோன்றுவதையும் விவரித்தார். இக்காலத்தில் 18 புராணங்கள் எழுதப்பட்டன. ஏற்கனவே சொன்னோம் 18 புராணங்கள் எழுதப்பட்டதுன்னு. இவர் காலத்துல தான் இறுதி வடிவம் பெற்றது. குப்தர் காலத்துல தான் 18 புராணம் வந்து இறுதி வடிவம் பெற்றது.
காளிதாசர் சாகுந்தலம், மாளவிகா காக்கணி மந்திரம், விக்ரம ஊர்வசியம் என்ற நாடக நூல்களை எழுதியுள்ளார். ரகுவம்சம் ரகுவம்சம் என்ற காவியத்தையும், மேகதூதம் என்ற கவிதை நூலையும் இவர் எழுதியுள்ளார். சூத்திரகர் மிருச்ச கடிகத்தை எழுதியுள்ளார். சூத்திரகர் மிருச்ச கடிதத்தை எழுதியிருக்கிறாரு. விசாகதத்தர் முத்திராட்சம் நூலை எழுதியிருக்கிறாரு. வாத்து சாயனார் என்பவர் காமசூத்திரம் என்ற நூலை எழுதியிருக்கிறாரு. பாரவி என்பவர் கீர்தா ஜீனியம் என்ற நூல் எழுதியிருக்காரு. இந்த கீர்ஜா ஜூனியம் என்ற நூல் பாரவி எழுதிய நூலில் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிவன் பெருமானுக்கும் சிவனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நடந்த சண்டையை பற்றி சொல்கிறது. அர்ஜுனன் சிவனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நடந்த சண்டையை பற்றி கூறுவதுதான் கீர்தாஜீனியம். தன்வந்திரி ஒரு வைத்திய நூலை எழுதியுள்ளார். வராகமிகிரர் பஞ்ச சித்தாந்திகா என்ற நூலை எழுதியிருக்கிறாரு. பாணினி அஷ்டத்தியாயி என்ற நூலை எழுதியிருக்கிறாரு. பதஞ்சலி முனிவர் மகாபாஷ்யம், வியாச பாஷ்யம், யோக சூத்திரம் என்ற 3 நூல்களை எழுதியிருக்கிறாரு பதஞ்சலி முனிவர். டெல்லியில் இரும்பு துருப்பிடிக்காத இரும்பு துணையும், நாலந்தாவில் பித்தளையில் செய்யப்பட்ட புத்தரினுடைய சிலையும் இவர்களின் உலோக கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதிக அளவிலான தங்க நாணயங்களை வெளியிட்டவர்கள் குப்தர்கள் தான். அதிக அளவுல தங்க நாணயங்களை வெளியிட்டதாரு குப்தர்கள் தான். அதிக அளவுல தங்க நாணயங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய பாடம் பார்த்தீங்கன்னா வர்த்தமான வம்சம். அதாவது வர்த்தமான வம்சம் யாரு பார்த்தீங்கன்னா வர்த்தமானவர். வர்த்தமான சகாப்தம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 606 வர்த்த சகாப்தம். தானேஸ்வரத்தை தலைநகராக கொண்டு வர்த்தமான மரபு தோற்றுவித்தவர் யார்? புஷ்யபூதி. இவரின் வேறு பெயர்கள் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா சிலாதித்யா, ராஜபுத்திரா. வர்த்தமான வம்சத்தின் சிறந்த அரசர் யாருன்னா ஹர்ஷர். ஹர்ஷரின் சகாப்தம் 606 கிபி. ஹர்ஷரின் தலைநகர் தானேஸ்வர். ஹர்ஷரின் 2வது தலைநகர் கண்ணோச்சி. ஹர்ஷரை தோற்கடித்த சாளுக்கிய மன்னர் யாருன்னா 2ஆம் புலிகேசி. ஹர்ஷர் அவைக்கு சீன பயணி யுவான் சுவாங். யுவான் சுவாங் எழுதிய நூல் மேலை உலகின் ஆவணங்கள் என்று அழைக்கப்படுகிறது. சியூக்கி என்ற நூலை எழுதினது யுவான் சுவாங் தான் எழுதியிருக்காரு. சியூக்கி என்ற நூலை எழுதினாருன்னா யுவான் சுவாங் தான் சியூக்கி என்ற நூலை எழுதியிருக்கிறாரு. அதுதான் மேலை உலகின் ஆவணங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் கடைசி சிறந்த இந்து அரசர் யாருன்னா இந்த ஹர்ஷர் தான். ஹர்ஷர் காலத்தில் புத்த சமயம் மாநாடுகள் நடைபெற்றன. கண்ணோச்சியில் 643 நடந்துச்சு. கண்ணோச்சி மாநாடு 643 நடந்துச்சு. அலகாபாத் மாநாடு 647 நடந்துச்சு. இதை பிறையாகை மாநாடுன்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டினும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹர்ஷர் எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னா நாகானந்தம், ரத்னாவளி, பிரியதர்ஷியா. இதெல்லாம் ஹர்ஷர் எழுதிய நூல்கள். ஹர்ஷரே ஒரு சிறந்த புலவராக இருந்திருக்காரு. அதனால அவர் எழுதிய நூல்லாம் பார்த்தீங்கன்னா நாகானந்தம், ரத்னவாளி, பிரியதர்ஷிகா. ஹர்ஷருடைய அவையை அலங்கரித்த புலவர் யாருன்னா பாணர். அவர் தான் சிறந்த புலவராக இருந்திருக்காரு. அந்த புலவரும் சில நூல்களை எழுதியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா காதம்பாரி, ஹர்ஷ சரிதம், பார்வதி பரிணயம், சாந்தி சதகம். இந்த நூல்கள் இது என்ன பாணர் எழுதியிருக்காரு. காதம்பாரி, ஹர்ஷ சரிதம், பார்வதி பரிணயம், சாந்தி சதகம் என்ற நூல்கள் எல்லாம் ஹர்ஷர் எழுதியிருக்கிறார். பயணிகளின் இளவரசர் யாருன்னா யுவான் சுவாங். பயணிகளின் இளவரசர் யாருன்னா யுவான் சுவாங். தற்கால சாக்கிய முனினாலும் யுவான் சுவாங். இந்த கொஸ்டினும் கேட்டிருக்கிறாங்க. பயணியின் இளவரசர் யாருன்னா யுவான் சுவாங் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தற்கால சாக்கிய முனி யாருனாலும் யுவான் சுவாங். இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. மிக முக்கியமான ஒரு கொஸ்டினாவும் இது எதிர்பார்க்கப்படுகிறது. ஹர்ஷர் பின்பற்றிய சமயம் பார்த்தீங்கன்னா புத்த சமயத்துல மகாயான பிரிவை பின்பற்றினாரு. இவர் காலத்துல நாலந்தா பல்கலைக்கழகம் உச்சநிலையில் இருந்தது. அப்பொழுது இதன் துணைவேந்தராக இருந்தது யாரும் அதாவது ஹர்ஷருடைய காலத்துல நாலந்தா பல்கலைக்கழகத்தினுடைய தலைவராக இருந்தது. அதாவது ஹர்ஷர் காலத்துல நாலந்தா பல்கலைக்கழகத்தின் தலைவராக இருந்தது யார்? தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிலாதித்யா.
சிலாதித்யா சிலாதித்யா. துணைவேந்தர் தான் யாரு? தர்மபாலர். துணைவேந்தர் தான் யாரு? தர்மபாலர் துணை. தர்மபாலர். ஸோ இந்த 2 கொஸ்டினுமே கேட்டிருக்கிறாங்க. இந்த 2 கொஸ்டினுமே மிக முக்கியமாக கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாளுக்கியர்கள். இந்த சாளுக்கியர்கள் பார்ப்பதற்கு முன்பாக ஹர்ஷர்களை பற்றிய சில தகவல்களை பார்த்துட்டு நம்ம வருவோம். ஹர்ஷ பேரரசு. ஹர்ஷரில் ஃபர்ஸ்ட் பேரரசை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஹர்ஷர் அவருடைய தங்கை யார் பார்த்தீங்கன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் புஷ்யபூதி என்பவர் இந்த வர்த்தமான மரபை தோற்றுவித்தார். அவரை தொடர்ந்து ஆதித்யவர்த்தனர் ஆட்சிக்கு வந்தார். ஆதித்யவர்த்தனரின் மகன் பிரபாகரவர்த்தனர் ஆட்சிக்கு வந்தார். அதன் பிறகு பிரபாகரவர்த்தனர் ஆட்சி புரிந்த சில காலங்களில் அவர் மறைந்து விட்டார். பிறகு ராஜ்யவர்த்தனருடைய மூத்த பையன் ராஜ்யவர்த்தனர் என்பவர் ஆட்சிக்கு வந்தார். ஹூணர்களை அடக்கி தானேஸ்வரத்தை கைப்பற்றினார் ராஜ்யவர்த்தனர். அதே சமயம் மாளவ மன்னன் தேவகுப்தன் ஹர்ஷரின் சகோதரி ராஜ்யஸ்ரீயின் கணவரை கொன்றுவிட்டு, ராஜ்யஸ்ரீயின் கணவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரகவர்மன் மௌகாரி. ராஜ்யஸ்ரீயை கொன்றுவிட்டு ராஜ்யஸ்ரீயையும் தன்னோடு அழைத்து சென்று சிறை வைத்தான் மாளவ மன்னன். மாளவ மன்னன் யாருன்னா தேவகுப்தன். அதை அறிந்த ராஜ்யவர்த்தனர் தேவகுப்தன் மீது போர் தொடுத்து வெற்றியும் பெற்றான். ஆனால் அதன் பின்பு சில சூழ்ச்சிகளால் ராஜ்யவர்த்தனர் வங்காளத்தின் மன்னராக இருந்த தேவகுப்தனின் நண்பராக இருந்த சசாங்கனால் கொல்லப்பட்டார் ராஜ்யவர்த்தனர். இந்த செய்திகளை உணர்ந்த ஹர்ஷர் உடனடியாக தன் சகோதரியை மீட்டு தேவகுப்தனையும் சசாங்கனையும் பழி தீர்த்து அவர் ஆட்சியை பிடித்தார். அதன் பிறகுதான் கண்ணூச்சியை, சசாங்கன் ஆட்சி செய்த பகுதி தான் கண்ணூச்சி. அந்த கண்ணூச்சியை தனது 2வது தலைநகராக அறிவித்து ஆட்சி செய்ய ஆரம்பித்தார் ஹர்ஷர். அடுத்ததாக நம்ம பார்க்குறது யாருன்னா சாளுக்கியர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வகுப்புல. சாளுக்கியர்கள். இந்த சாளுக்கியர்களை பார்த்தீங்கன்னா அதோட தொடர்ச்சி தான் தென்னிந்திய அரசுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாளுக்கிய அரசை பாதாமி, அதாவது வாதாபி சாளுக்கியர்கள் சொல்லுவாங்க. இவர்களே மேலை சாளுக்கியர்கள் என்று அழைக்கிறாங்க. தலைநகர் வாதாபி. முதலாம் புலிகேசி. பாதாமி சாளுக்கிய வம்சத்தை உருவாக்கியவர் யாருன்னா முதலாம் புலிகேசி. இவரும் அசுமேத யாகம் செய்துள்ளார். ஏற்கனவே நம்ம அசுமேத யாகம் செய்துள்ளவர்களாம் சில லிஸ்ட் பண்ணி படிக்க சொல்லியிருக்கிறோம். அதே போல இவரையும் நீங்க கவனத்தில் வச்சுக்கிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதலாம் கீர்த்திவர்மன். முதலாம் புலிகேசிக்கு பிறகு அவருடைய மகன் முதலாம் கீர்த்திவர்மன் வராரு. இவர் கோவாவை வெற்றி பெற்றார். கோவாவை கைப்பற்றினார். மகாகூதா கல்வெட்டு மற்றும் ஐகோலை கல்வெட்டு இரண்டும் இவரை பற்றி கூறுகிறது. மகாகூதா கல்வெட்டு, ஐகோலை கல்வெட்டு, 2 கல்வெட்டு முதலாம் கீர்த்திவர்மனை பற்றி கூறுகிறது. அடுத்தது மங்களேசன். 3ஆவதாக வருவது யாருன்னு பார்த்தீங்கன்னா மங்களேசன். கீர்த்திவர்மனின் தம்பியான இவர் பரமபாகவதன் என்று அழைக்கப்படுகிறார். மங்களேசன் 2ஆம் புலிகேசியால் வாரிசுரிமை போரில் கொல்லப்பட்டு இறந்தவர் இவர்தான். 2ஆம் புலிகேசியால் வாரிசு உரிமை போரில் கொல்லப்பட்டவர் யாருன்னா மங்களேசன். கொஸ்டின் கேட்பாங்க, 2ஆம் புலிகேசியால் வாரிசுரிமை போரில் கொல்லப்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா யாரு? மங்களேசன் என்பதை ஞாபகம் வச்சுக்கணும். 2ஆம் புலிகேசி. கீர்த்திவர்மனின் மகனான இவர் 636 ஹர்ஷரை புல்லனூர் என்ற இடத்துல தோற்கடித்தார். பிறகு பல்லவ மன்னனான முதலாம் மகேந்திரவர்மனை
மணிமங்கலம் என்ற இடத்தில் தோற்கடித்தார். கிபி 641 சீன பயணி யுவான் சுவாங் இவர் அரசிற்கு வருகை புரிந்துள்ளார். இவரின் வேறு பெயர் பரமேஸ்வரன் என்று பெயர் உண்டு. கிபி 625-26 பாரசீக மன்னர் 2ஆம் குஸ்ருவின் அவைக்கு தூதுவரை அனுப்பினார். 2ஆம் குஸ்ருவின் அவைக்கு தூதுவரை அனுப்பியிருக்கிறாரு பாரசீக மன்னருக்கு. இவர் தனது சகோதரரை ஆந்திர நாட்டிற்கு அரசனாக்கினார். ஆந்திரா நாட்டிற்கு அரசனாக்கியிருக்கிறார் 2ஆம் புலிகேசி. இவரை பற்றி அறிய ஐகோலை கல்வெட்டு நமக்கு சான்றாக உள்ளது. இதை எழுதியவர் யாருன்னா ஹரிசேனர், அவருடைய படை தளபதியாக இருந்திருக்காரு. முதலாம் விக்ரமாதித்யன் அடுத்ததா பார்க்க போறோம். தனது சகோதரர் ஜெயசிம்மரை லாடாவிற்கு ஆளுநராக நியமித்தார். இந்த லாடா எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. இங்கு புதிய சாளுக்கிய வம்சம் தொடங்கி வைத்தவர் முதலாம் விக்ரமாதித்யன் தான். இவர் சத்தியஸ்வராயா, ரண ரசிகா, ராஜமல்லர் போன்ற பட்டங்களை எல்லாம் சூட்டி கொண்டிருக்காரு. சத்தியஸ்வராயா, ரண ரசிகா, ராஜமல்லர் போன்ற பட்டங்களை சூட்டியிருக்கிறாரு முதலாம் விக்ரமாதித்யன். முதலில் பல்லவ மன்னன் பரமேஸ்வரமனை வென்றார். பெருவளநல்லூர் போரில் அவரிடம் தோற்றார். முதல்ல இந்த முதலாம் விக்ரமாதித்யன் என்ன பண்றாரு, முதல்ல பல்லவ மன்னன் வெற்றி பெற்று, முதலாம் பரமேஸ்வரனிடம் வெற்றி பெற்று, பிறகு பெருவநல்லூரில் நடந்த போரில் இந்த பரமேஸ்வரனுக்கும் முதலாம் விக்ரமாதித்யன் நடந்த போரில் விக்ரமாதித்யன் தோல்வியை தோற்றார். அடுத்தது வினயாதித்யன். முதலாம் விக்ரமாதித்யனின் மகனான இவர் கங்கபாடி, பல்லவர், பாண்டியர், சோழர், காலசுரி போன்றவர்களை வெற்றி கொண்டுள்ளார் இந்த வினயாதித்யன். அடுத்ததாக பார்க்கிறது விஜயாதித்யன். பாதாமி சாளுக்கியர்களிலேயே மிக அதிக காலம் அமைதியான ஆட்சி நடத்தியவர் இவர்தான். மிக அதிக காலம் பாதாமி சாளுக்கியர்களிலேயே மிக அதிக காலம் அமைதியான ஆட்சி நடத்துறது யாரு, விஜயாதித்யன். இரண்டாம் விக்ரமாதித்யன் அரேபியர்களை தென்னாட்டிற்குள் ஊடுருவாமல் தடுத்து நிறுத்தியவர் யாருன்னா இந்த இரண்டாம் விக்ரமாதித்யன். அவர சகோதரர் யாருன்னா ஜெயசிம்மவர்மர், இவர் தான் தடுத்து நிறுத்துறாரு. இதற்காக விக்ரமாதித்யன் அவருக்கு அவரி ஜராசிரியா என்ற பட்டத்தை அவர் வழங்கியிருக்கிறாரு. இதற்காக விக்ரமாதித்யன் அவருக்கு அவரி ஜெராஸ்ட்ரியா என்ற பட்டத்தை வழங்கியிருக்கிறாரு ஜெயசிம்மருக்கு. இரண்டாம் கீர்த்திவர்மன் இவரே வாதாபி சாளுக்கிய வம்சத்தின் கடைசி அரசர் ஆவார். வாதாபி சாளுக்கிய வம்சத்தின் கடைசி அரசர் இவர் தான். இவர் இரண்டாம் நந்திவர்மனால் வெம்பை என்ற இடத்துல தோற்கடிக்கப்பட்டார். இரண்டாம் நந்திவர்மன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னன். ராஷ்டிரிய கூட அரசர் யாருன்னா தந்தி துர்க்கனால் வாதாபி சாளுக்கிய வம்சம் அழிந்து போனது. அப்ப இந்த வாதாபி சாளுக்கிய வம்சம் யாருடைய படையெடுப்புனா அழிந்து போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரிய கூட வம்ச மன்னர் யாருன்னு தந்தி துர்க்கா, அவரால்தான் என்ன பண்ணுது இந்த பாதாமி மரபு அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கல்யாணி சாளுக்கிய வம்சம். இவர்களே பிற்கால மேலை சாளுக்கியர்கள் ஆவார்கள். இவர்களது தலைநகர் கல்யாணி. இவரே கல்யாணி சாளுக்கிய வம்சத்தை நிறுவினவர் இவர்தான். இரண்டாம் தைலபா கல்யாணி சாளுக்கிய வம்சத்தை நிறுவினாரு. இவருக்கு பின்பு ஆட்சிக்கு வந்தவர்கள் யாரான்னு பார்த்தீங்கன்னா சத்தியசிரையன், தசவரதன், 5ஆம் விக்ரமாதித்யன், ஜெயசிம்மர் போன்றவர்கள் தான் இந்த கல்யாண சாளுக்கிய வம்சத்தில் தொடர்ந்து ஆட்சி வந்தவர்கள். இவர்களில் சத்தியசிராயன் என்பவர் வெங்கியில் ராஜராஜ சோழனாலும் ஜெயசிம்மன் மஸ்தி என்னும் இடத்தில் ராஜேந்திர சோழனாலும் வெல்லப்பட்டவர் இவர்தான். அப்ப ராஜராஜ சோழனாலும் தோற்கடிக்கப்பட்ட சாளுக்கிய மன்னர் யாருன்னு கேட்டா இரண்டாம் தைலபா.
இந்த சத்தியசிரையன் தான் வந்து ராஜராஜ சோழனாலும் ராஜேந்திர சோழனாலும் தோற்கடிக்கப்பட்டவர் அவர் தான். அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா முதலாம் சோமேஸ்வரர். முதலாம் ராசாதிராசர் இவரை கொப்பம் என்ற இடத்தில் தோற்கடித்தார். கொப்பம். ராசாதிராசர் போர் களத்தில் இறந்த பின் இவர் தம்பி வீரராஜேந்திரன் பதவியேற்று தொடர்ந்து போரை நடத்தி கடல் சங்கமத்தில் சாளுக்கியரை வென்றார். வீரராஜேந்திரன் என்ன பண்றாரு? கடல் சங்கமத்துல சாளுக்கியர்களை வென்றார். 6ஆம் விக்ரமாதித்யன் இவர் தனது அண்ணன் 2ஆம் சோமேஸ்வரமனிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றினார். இவர் கிபி 1076 சாளுக்கிய விக்ரமாதித்ய சகாப்தத்தை உருவாக்கினார். சாளுக்கிய விக்ரம சகாப்தத்தை உருவாக்குனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் விக்ரமாதித்யன். இவர் திருபுவன மல்லர் என்று அழைக்கப்படுகிறார். அது மட்டும் இல்லாம பில்ஹணரினுடைய விக்ரமாங்க சரிதத்தில் இவரின் இளமை பருவம், வீரம் போன்றவை குறிப்பிடப்படுகிறது. பில்ஹணர் எழுதியது என்னது? விக்ரமாங்க சரிதம். பில்ஹணர் இயற்றிய நூல் என்னது? விக்ரமாங்க சரிதம். 4ஆம் சோமேஸ்வரமனோடு கல்யாணி சாளுக்கிய வம்சம் முடிவுற்றது. 4ஆம் சோமேஸ்வரமனுடன் கல்யாணிய சாளுக்கிய வம்சம் என்ன பண்ணுச்சு? முடிவுற்றது. அதன் பிறகு கீழை சாளுக்கியர்கள். இவர் யாருன்னா விஷ்ணுவர்த்தனர். இவர்களின் முதல் தலைநகரம் வந்து பாஸ்டபுரா. பிறகு வெங்கிக்கு தலைநகரை மாற்றினார்கள். இறுதியாக ராஜமகேந்திரகிரிக்கு 2ஆம் புலிகேசி தனது தம்பியான இவரை வெங்கியை தலைநகராக கொண்டு ஆந்திர நாட்டை ஆட்சி புரியும்படி கூறியிருந்தார். ஏற்கனவே 2ஆம் புலிகேசி என்ன பண்ணினார்? தன் தம்பியை வந்து வெங்கியை தலைநகராக கொண்டு ஆந்திரா நாட்டை ஆட்சி செய்யும்படி புரிந்திருந்தார். இந்த வம்சத்தின் கடைசி மன்னர் யாருன்னா 6ஆம் விக்ரமாதித்யன். இந்த 6ஆம் விக்ரமாதித்யனோடு இந்த கீழே சாளுக்கிய வம்சமும் முடிவுறுகிறது, சாளுக்கிய வம்சமும் முடிவுறுகிறது. நண்பர்களே, இந்த சாளுக்கிய அரசை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சிறப்பாக பார்த்துருக்குறோம். அதோட குப்தர்களை பற்றியும் பார்த்துருக்குறோம். நம்ம அடுத்த வகுப்புல இன்னொரு சிறப்பான தலைப்போடு நம்ம வகுப்பை பார்ப்போம். நன்றி, வணக்கம். Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.